சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தொடரும் கடும் வெப்பமான வானிலை. கொழும்பில் நீர் தட்டுப்பாடு. வடக்கில் மணல் மாபியாவை கட்டுப்படுத்த தீவிர கண்காணிப்பு நடவடிக்கை. 4 கைது. சஜித்துக்கு எதிராக அதிருப்தி வெளியிடும் கட்சி உறுப்பினர்கள். கம்பன் பிளவின் நூல் வெளியிட்டால் விமர்சனம். தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத்து எழுத்தாளரின் நூல்கள். ஊடக சுதந்திர இயக்கம் கவலை. ஹார்முஸை விடுவிக்க ஐநா முடிவு. பக்ரைனின் பிரேரணை மீது வாக்களிப்பு. அமெரிக்க ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரி பதவி நீக்கம். ஈரான் போரை எதிர்த்த நிலையில் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கடும் வெயிலுடனான வறட்சியான வானிலை தொடரும் நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களான லபுகம மற்றும் களத்துவ ஆகியவற்றில் தேக்கங்களில் நீர்மட்டம் குறைந்துள்ளதால் கொழும்பு மாவட்டத்தில் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நீர்வெட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் வாரங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் கொழும்புக்கான குடிநீர் விநியோகத்திற்கு அபாயம் உள்ளதான எச்சரிக்கைகள் வந்துள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நீர்வெட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. நாட்டின் வறண்ட வானிலை காரணமாக தலைநகர் கொழும்பு உள்ள மேல் மாகாணத்திற்கு முதலாவது அபாயம் வந்திருப்பதாக தெரிகிறது. இந்த மாவட்ட மக்களுக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைவடைந்ததை அடுத்து அரசு தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க நேற்று நாட்டின் நீர் முகாமைத்துவம் குறித்து அதிகாரிகளுடன் ஒரு அவசர கலந்துரையாடலை நடத்தியுள்ளார். கடும் வெப்பம் காரணமாக மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படக்கூடும் என மனநல வைத்தியர் வித்யா விஜயபண்டார எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதிக வெப்பத்தினால் ஏற்படும் நீரிழப்பு உடலில் உள்ள ரசாயன மற்றும் ஹோர்மோன் அளவுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி ஒருவரின் மனநலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் அதிகரித்து வரும் மணல் மாபியாக்களை கட்டுப்படுத்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி பரத்துத்துறை மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் இன்றைய தினம் மேற்கொண்ட தேடுதலில் நடவடிக்கையின் போது 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழில் சட்டவிரோத மணல் மாபியாவால் அண்மையில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வடபகுதியில் அதிகரித்து வரும் இயற்கை வள சுரண்டல்களை தடுக்கும் வகையில் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் பருத்தித்துறை காவல் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நேற்று நள்ளிரவு சட்டவிரோத மணற்கடத்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காவல்துறையினர் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது சட்டவிரோத மணலேற்றிச் சென்ற வாகனத்தை காவல்துறையினரும் விசேட அதிரடி படையினரும் வழிமறிக்க முயன்ற நிலையில் வாகனத்தை நிறுத்தாது கடத்தல்காரர்கள் வேகமாக சென்றுள்ளனர். காவல்துறையினர் துரத்திச் சென்ற நிலையில் தப்பிக்கும் நோக்கில் வாகனத்தில் இருந்த மணலை வீதியிலேயே கொட்டிவிட்டு சந்தேக நபர்கள் வாகனத்துடன் தப்பிச் சென்றுள்ளனர். இதனை அடுத்து குறித்த பகுதியில் உள்ள சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகளின் அடிப்படையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான தீவிர விசாரணைகளை பருத்தித்துறை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை கிளிநொச்சி தர்மபுரம் காவல் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் இன்று அதிகாலை 3 மணியளவில் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் அனுமதி பத்திரமின்றி மணலேற்றிச் சென்ற 4 கனரக வாகனங்கள் மற்றும் அதன் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் தர்மபுரம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் சாரதிகளை பிணையில் விடுவித்துள்ளனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மனபலவினால் வெளியிடப்பட்ட சர்ச்சைக்குரிய நூல் வெளியீட்டு விழாவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டமைக்கு அந்த கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் விலவின் நூல் வெளியீட்டு விழாவில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் பங்கேற்றமை தமக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை பிரதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் இந்த செயலால் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த நூல் வெளியீடு அரசியல் உள்நோக்கம் கொண்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிக்கின்ற அனைத்து இன மற்றும் மதத்தை சார்ந்த மக்களும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலேயே உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் சர்ச்சைக்குரிய குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் தமது கட்சித் தலைவர் கலந்து கொண்டதை தம்மால் ஒருபோதும் நியாயப்படுத்தவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் பங்கேற்பை தனது ஆதரவாளர்களும் பொதுமக்களும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வனின் நூல்கள் சுங்கத்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமைக்கு ஊடக சுதந்திர இயக்கம் கவலை தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக தெளிவான விளக்கத்தை வழங்கி தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூல்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் ஊடக சுதந்திர இயக்கம் கவலை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் சென்னை நகரில் அச்சிடப்பட்ட எழுத்தாளர் தீபச்செல்வனின் இலக்கிய படைப்புகளின் 360 பிரதிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட போது அவை இலங்கை சுங்கத்துறையால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு எழுத்தாளரின் இலக்கிய படைப்புகளை சுங்கத்துறை எந்த சட்ட அடிப்படையில் தடுத்து நிறுத்துகிறது எனவும் இந்த நூல்கள் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல் என கருதப்படுவதற்கான காரணம் என்ன எனவும் ஊடக சுதந்திர இயக்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. இவ்வாறு ஒரு படைப்பை தடுக்க வேண்டிய அளவிற்கு அது உரிய சட்ட மற்றும் நிபுணத்துவ மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்பட்டதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் நாட்டில் நிலவும் கருத்து சுதந்திரம், வெளிப்பாட்டு சுதந்திரம் மற்றும் கலை சுதந்திரம் ஆகியவற்றின் நிலையை பற்றிய கடுமையான கவலைகளை எழுப்புகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட கடல் அட்டை பணியாளர்கள் எதிர்நோக்கும் குத்தகை கட்டண உயர்வு மற்றும் சந்தை விலை வீழ்ச்சி தொடர்பிலான நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பில் தற்போதைய சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப கட்டணங்களை மீளமைக்குமாறு பணியாளர்கள் வலுவான கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட கடல் அட்டை பணியாளர்கள் எதிர்நோக்கும் குத்தகை கட்டண உயர்வு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் ஆகியோர் தலைமையில் குறித்த சந்திப்பு நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலில் கடல் அட்டை பண்ணைகளுக்காக அண்மையில் அதிகரிக்கப்பட்டுள்ள குத்தகை கட்டணங்கள் தொடர்பில் பண்ணையாளர்கள் தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்தனர். சர்வதேச சந்தையில் கடல் அட்டையின் விலை பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் அதனை கருத்தில் கொள்ளாது குத்தகை கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போதைய சந்தை நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு முறையான சூத்திரம் ஒன்றின் ஊடாக கட்டணத்தை மீள கணிப்பிடுமாறும் அதிகரிக்கப்பட்ட கட்டணத்தை உடனடியாக குறைக்குமாறும் பணியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். பண்ணையாளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த கௌரவ அமைச்சர் மற்றும் கௌரவ ஆளுநர் தற்போதுள்ள கட்டணங்கள் எவ்வாறான உத்தியோகபூர்வ நடைமுறைகளின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டன என்பது குறித்து தெளிவுபடுத்தினர். கடல் அட்டை பண்ணைகள் விஸ்தரிக்கப்படுகின்ற போது அந்த பிரதேசத்தினை சேர்ந்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். குஞ்சுகளை பெற்றுக்கொள்வதிலே ஒரு நடைமுறை சிக்கல்கள் அல்லது அவை போதுமானது இல்லை என்ற ஒரு கருத்து அல்லது குறைபாடு எங்களுடைய செயலாளர் நாயகத்திடமும் அப்போது முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன் நிலையிலே அவர் கடற்தொழில் திணைக்களத்தினோடு கலந்துரையாடி அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கடலில் இருந்து கடல் அட்டை குஞ்சுகளை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் அந்த இடைப்பட்ட காலத்தில் கடல் அட்டை குஞ்சு வரிக்கும் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். துரதிருஷ்டவசமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதனால் அவற்றிலே சில தடங்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் அறிந்திருந்தோம். பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களும் இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் எங்களுடைய செயலாளர் நாயகத்தோடு தொடர்பு கொண்டிருந்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்த நிலையிலே தான் தற்போது இந்த அரசாங்கம் அது தொடர்பிலே கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு கலந்துரையாடலை முன்னெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. அது தொடர்பில் அவர்கள் ஆரோக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறான நடவடிக்கைகளின் போது
வெளியார் முதலீடுகள் கொண்டு வரப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். முடிந்தளவிற்கு எங்களுடைய முதலீட்டாளர்களை பயன்படுத்தி அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த பிரதேசத்தை வலுப்படுத்தும், இந்திய பிரதேசத்திற்கான அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். கிளிநொச்சி தர்மபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட கரச்சி புளியம்பொக்கனி நாகதம்பிரான் ஆலயத்தின் உற்சவகால பாதுகாப்பு நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உந்துருளியை திருடிய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 2 சந்தேக நபர்கள் உந்துருளிகளின் வடங்களை துண்டித்து உந்துருளியை களவாடி கிளிநொச்சி வரை கொண்டு சென்ற நிலையில் வீதியில் இடை நடுவே உந்துருளி இயங்க மறுத்துள்ளது. இந்த நிலையில் உந்துருளியின் உரிமையாளரால் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைவாக தர்மபுரம் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் மூலம் கிளிநொச்சி பகுதியில் வைத்து 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து உந்துருளியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்களிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருவதுடன் சந்தேக நபர்களை கிளிநொச்சி நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாக்கும் வகையிலான தற்காப்பு வழிமுறைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் பஹ்ரைனின் பிரேரணை மீது இன்று ஐநா பாதுகாப்பு பேரவை வாக்களிக்க உள்ளது. இந்த முன்மொழிவு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டால் அதற்கு பின்னான ஈரானின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டமீறலாக நோக்கும் என்பதுடன் ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்துக்கு தடை செய்யும் முயற்சிகளை தடுக்கும் தற்காப்பு நடவடிக்கைகளை பயன்படுத்தவும் நாடுகள் அங்கீகாரம் வழங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்கும் தற்காப்பு வழிமுறைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் இந்த பிரேரணையை ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் தமது வீட்டோ எனப்படும் வெட்டுரிமை வாக்களிப்பால் தடுக்கப் போவதில்லை என்ற அறிகுறிகள் வந்துள்ள நிலையில் ஐநா பாதுகாப்பு பேரவையில் இந்த வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. இன்று இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இதன் நடைமுறை இன்று முதல் ஆக குறைந்தது 6 மாதங்களுக்கு நீடிக்கும். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது குறித்து விவாதிக்க நேற்று நடைபெற்ற மெய்நிகர் கூட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்ட நிலையில் இந்த வாக்களிப்பு இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான போரை எதிர்த்ததாக கருதப்படும் அமெரிக்க இராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரியும் 41வது படைப்பிரிவின் தலைமை தளபதியுமான ஜெனரல் ராண்டி ஜோர்ஜ் பதவி நீக்கத்துக்கு ஒப்பான கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டுள்ளார். ஜெனரல் ஜாண்டி ஜோர்ஜ் பதவி விலகுமாறு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் கோரிய நிலையில் இந்த நகர்வு வந்துள்ளது. கடந்த ஆண்டு ஹெக்ஸெத் பதவியேற்றதிலிருந்து இதுவரை 10க்கும் மேற்பட்ட உயர்மட்ட ஜெனரல்கள் மற்றும் அட்மிரல்களின் பணி நீக்கங்கள் இடம்பெற்ற நிலையில் இந்த பதவி நீக்கம் இடம்பெற்றுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களை ஜெனரல் ஜாண்டி ஜார்ஜ் உலக ரீதியில் எதிர்த்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. ஈரான் தனது வெற்றியை பிரகடனப்படுத்தி தற்போதைய மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஈரானின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜாவத் ஸ்ரீப் தெரிவித்துள்ளார். அடுத்த மோதலை தடுக்கும் வகையிலான உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுடனான போரை தமக்கு சாதகமான முறையில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயல் திட்டத்தை ஈரானின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜாவத் ஜாரி விளக்கியுள்ளார். இதன்படி ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க முன்வர வேண்டும் எனவும் அனைத்து தடைகளையும் நீக்குவதற்கு பதிலாக ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானும் அமெரிக்காவும் எதிர்காலத்தில் ஒருவரையொருவர் தாக்க மாட்டோம் என உறுதியளிக்கும் வகையில் பரஸ்பர ஆக்கிரமிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவுடன் பொருளாதார ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்த முன்வர வேண்டும் எனவும் இது இரு நாட்டு மக்களுக்கும் நன்மையை அளிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டால் ஈரான் தனது கவனத்தை வெளிநாட்டு எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதிலிருந்து மாற்றி உள்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் செலுத்த முடியும் என ஜாரிப் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் ஈரானியர்கள் தகுதியான ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை பெற முடியும் என அமெரிக்காவை தளமாக கொண்டு இதழில் வெளியிட்டுள்ள முக்கிய கட்டுரையொன்றில் ஜாவத் ஜாரிப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதாக அல் ஜஸீரா செய்தி வெளியிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தொடரும் கடும் வெப்பமான வானிலை, கொழும்பில் நீர் தட்டுப்பாடு. வடக்கில் மணல் மாபியாவை கட்டுப்படுத்த தீவிர கண்காணிப்பு நடவடிக்கை, 4 கைது. சஜித்துக்கு எதிராக அதிருப்தி வெளியிடும் கட்சி உறுப்பினர்கள், கம்பன் பிளவின் நூல் வெளியிட்டால் விமர்சனம். தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஈழத்து எழுத்தாளரின் நூல்கள், ஊடக சுதந்திர இயக்கம் கவலை.
ஹார்முஸை விடுவிக்க ஐநா முடிவு. பக்ரைனின் பிரேரணை மீது வாக்களிப்பு. அமெரிக்க ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரி பதவி நீக்கம். ஈரான் போரை எதிர்த்த நிலையில் நடவடிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.